ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உதவி செய்வார். அதற்கான ஒரு வேத வசனம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, மோசேன்ற ஒரு மனுஷன் நீங்க வேதாகமத்துல வாசிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்க, கடவுள் பேசுறாரு, நீ போ, நான் பேச வேண்டியதை உன் வாயா இருந்து நான் பேசுவேன்னு. இந்த காலை வேளையில எத்தனை பேரு நீங்க எக்ஸாம்காக ஆயத்தமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூ இருக்கிறதா? வேலைக்காக கேட்க போறீங்களா? அல்லது யார்கிட்டயாவது ஒரு பெரிய மனிதரிடத்துல உதவி கேட்கணும்னு காலையில கிளம்பிட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, உன் வாயோட இருந்து நான் பேசுவேன். நான் என்ன பேச போறேன்னு தெரியலங்க, நான் என்ன படிக்க போறேன்னு தெரியல, நான் என்ன எக்ஸாம் எழுத போறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கடவுள் உங்களை பார்த்து தான் சொல்றார் பாருங்க, நீ போ, உன் வாயோட இருந்து நான் பேசுவேன். இது எத்தனை பேரால நம்பக்கூடிய காரியமாக இருக்கிறது? மோசே பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து கொண்டே நான் வந்தேன். அதுல பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், எனக்கு மந்த நாக்கு இருக்கிறது, திக்கு வாயா இருக்கிறேன், நான் எப்படி போய் ஜனங்க கிட்ட ஊழியத்தை செய்வேன்? அநேக ஜனங்களை தேவன் கொடுக்கிறார் மோசையின் இடத்துல. அப்போ பாருங்க, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? அதற்கான தகுதி என்னிடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட சொல்றான். அதற்கு கடவுள் பாருங்க கோபமா இருக்கிறாரு. ஏன்னா, நீ பேச வேண்டியத ஓ வாயா இருந்து நான் பேச போறேன், நீ போனா போ வேண்டியதானே, அதற்கு என்ன உனக்கு கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் அங்க கோபப்படுகிறார். ஏன்னா, ஒரு மனிதனை பாருங்க படைத்தது தேவன். அவருக்கு அதற்கு முன்னான வசனங்களை படித்து பார்த்தால், நான் நாக்க உண்டாக்குனது யாரு, வாயை உண்டாக்குனது யாரு, செவிடனையும் குருடனையும் உண்டாக்குனது நான் அல்லவா, எனக்கு தெரியும், நீ போ சொன்னா போன்னு சொல்லி அங்கு மோசையோடு உரையாடி கொண்டிருக்கிறார் தேவன். அப்ப பாருங்க, ஒருவேளை ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு குறை இருக்கிறது. இன்னைக்கு காது கொஞ்சம் சரியா கேட்கல, எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா? கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் குறைய நினைச்சு போகாத, தேவன் உன் கூட இருக்கிறேன், நான் பேச போறேன், உன் வாயா நான் இருக்க போறேன், உன்னோட கையா இருந்து நான் எக்ஸாமை எழுத போறேன். என்ன நம்பி எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துக்காக போறீங்கன்னா கடவுளுடைய உதவிய நாடுங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க, மோசே பாருங்க தன்னுடைய பலவீனத்தினால ஒருவேளை கடவுளுடைய உதவியை நாடி இருப்பாரோ. ஏன்னா, நமக்கு திறமை இருந்துதா பாருங்க, கடவுளை கூட நம்ம மதிக்க மாட்டோம். ஏன்னா, கடவுள் என்ன கடவுள், எனக்கு நல்லா திறமை இருக்குது, அவர் உழைச்சி சாப்பிட சொல்லிட்டாரு, நம்ம உழைக்கிறோம், இதுக்கு என்ன கடவுள் வேற அப்படின்னு சொல்லலாம். ஆனா, நமக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கடவுளுடைய உதவியை நாடணுங்க. கடவுள் அதுக்காக தான் பாருங்க மனுஷனை பூமியில படைச்சாரு. கடவுளும் மனிதனும் உறவாடுவதற்காக தானங்க படைச்சாரு. அந்த உறவுகள் கட்டாகும் போதுதான் ஆசீர்வாதங்களும் கட்டாகிறது. ஏன்னா, கடவுளுடைய உறவை நீங்க சரிப்படுத்தி தேவனை சார்ந்து கொண்டு நீங்க ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போங்க. தேவனை சார்ந்து கொண்டு ஒரு வேலையை தேட போனாலும் நீங்க அந்த முறையில செயல்படுங்க. அப்ப பாருங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறத நீங்க நிச்சயமாக இந்த நாட்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் பாருங்க, அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடாத தேவன். அப்படிதாங்க தேவன் சொல்லுகிறார், உன்னோட வாயை நம்பி, உன்னோட சரீர அவயங்களை நம்பியும், உன்னுடைய திறமை, உன்னுடைய படிப்பு இதையெல்லாம் நம்பி நீ போறதை காட்டிலும், உன் வாயா நான் இருப்பேன், உன்னுடைய கையா நான் இருப்பேன், வேலை செய்யும் போது என்ன நம்பி போ, கடவுள் உனக்குள்ள இருந்து செயல்படுகிறார் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படுவோமானால் நிச்சயமாகவே கடவுள் எப்படி இந்த உலகத்துல வாழும்போது அவர் ஜெயித்தாரோ அதை போல நாமும் ஜெயிப்போம். வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். மோசேக்கு தேவன் வாயா இருந்தாரு. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு விதங்கள்ல செயல்பட தினம்தோறும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு எந்த உதவி வேணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க கேட்கணும், எக்ஸாம் எழுத போறேன் ஏசப்பா, என்னுடைய கையா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இன்டர்வியூக்கு போறீங்களா, அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் எனக்கு தெரியல, பெரிய பெரிய ஆபீசருங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க சொல்ல வேண்டியது, தேவனே என்னுடைய வாயா நீங்க இருக்கணும்னு சொல்லி நம்ம தேவன் கிட்ட உதவியை கேட்போமா? வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே தேவன் உதவி செய்வார் என்ற ஆண்டவரே தலைப்புல பார்த்தோம்.
நீர் எல்லாருக்குமே நீங்க உதவி செய்கிறவர் தான். ஆனாலும் எந்தெந்த நேரத்துல எப்படி உதவி செய்வீர் என்று ஆண்டவரே நாங்கள் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். நீர் ஒருவருக்கு வாயாக இருக்கிறீர், ஒருவர்களுக்கு வியாதிஸ்தர் மேல் கையை வைக்கும் போது கையாக இருந்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறீர். நீர் ஆண்டவரே பல விதங்களில செயல்படுகிற தேவனாய் இருந்தும் கர்த்தர் மோசையோட ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். வாய் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருவியாக இந்த உலகத்தில் நீர் வைத்திருக்கிறீர். மனிதனுக்கு மிக ஆண்டவரை சிறந்த அவயம் என்று பார்த்தால் வாய். ஏனென்றால் தேவனை போல பேசுகிற ஆற்றலை உடையவன் தான் மனிதன். மற்ற எந்த மிருகங்களுக்கும் எந்தவித ஆண்டவரே படைப்பிற்கும் கொடுக்காத ஒரு அதிசயத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் சரிவர நாங்கள் செய்ய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.